தமிழகத்தின் பூர்வீக கலையாகவும் 64 கலைகளுள் ஒன்றான பரதக்கலை பாரத நாட்டின் தெய்வீக கலைகளுள் ஒன்று. இதற்கு காரணம் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திரன் பிரம்மாவிடம் மக்கள் இன்பமடையும் வகையில் ஒரு பொழுதுபோக்கு கலையை உருவாக்குமாறு கூறினாராம். பிரம்மா ரிக்வேதத்திலிருந்து நாட்டியத்தையும், யஜூர்வேதத்திலிருந்து அபிநயத்தையும், சாம வேதத்திலிருந்து இசையையும், அதர்வன வேதத்திலிருந்து ரசத்தினையும் தொகுத்து 5வது வேதமாக பரதக்கலையை உருவாக்கியுள்ளார். இக்கலை பாரத முனிவரால் மக்களிடம் பரப்பப்பட்டதால் இதற்கு பரதநாட்டியம் என்று பெயர் வந்தது என சில வரலாற்று கதைகள் உள்ளன. வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல் உள்ளிட்ட கருவிகளின் இசையுடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகளுடன் காலில் சதங்கை கட்டி ஆடும் பரதக்கலை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொழுதுபோக்கு கலையாக கருதப்பட்டாலும் நாளடைவில் தமிழகத்தின் கலாச்சார கலையாக போற்றி வளர்க்கப்பட்டது. இவ்வாறு பல சிறப்புகளை உள்ளடக்கிய பரதநாட்டிய கலையின் புகழ் தற்போது மக்களிடையே மெல்ல மெல்ல குறைந்து வருவதாகவும், இக்கலையை தொடர்ந்து போற்றி வளர்க்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை என்று கூறுகிறார் பரதநாட்டிய நடனக்கலை ஆசிரியர் ரிதீஷ் கிருஷ்ணா. பிரதீஷா பண்ணது 3 ஹவர்ஸ்ன்றது இன்னும் வர தலைமுறை, இப்போ இருக்கிற குழந்தைங்க இந்த சாதனையை இனியும் முறியடித்து 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கண்டினியூஷனாக டான்ஸ் பண்ணி அவங்க பேரில் அந்த சாதனை அது நான் ஒரு முட்டுப்புள்ளி தான் வச்சுருக்கேன். நான் இதை சுற்றி ஒரு கோலம் போடுறது குழந்தைங்களான இப்போ பராட்டி கற்றுக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா பேருக்கும் என்ன இது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்நிலையில் பரதநாட்டியத்தின் புகழை மக்களிடம் பரப்பும் வகையில் பரதநாட்டியத்தில் புதிதாக சாதனை படைக்கும் நோக்கத்திலும் சென்னை மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 13 வயதாகும் சிறுமி பிரீத்திஷா தர்ஷினி ஈடுபட்டுள்ளார். இவர் அண்மையில் 3 மணி நேரம் சிறிதும் இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக நடனமாடி சாதனை புரிந்துள்ளார். இதற்காக கடந்த 10 வருடங்களாக தொடர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததாகவும், இதனால்தான் தன்னால் இந்த சாதனையை படைக்க முடிந்ததாக கூறுகிறார் சாதனை சிறுமி பிரதீக்ஷா தர்ஷினி. எனக்கு 14 இயர்ஸ் ஆகுது. நான் 4 இயர்ஸ்லேருந்து டான்ஸ் கற்றுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என் தண்டாதிபாணி பிள்ளை ஸ்டைலை நான் குரு பத்மா கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கலாஷேத்ரா ஸ்டைலை ரத்தீஷ் கிருஷ்ணா, சோஃபியா ரத்தீஷ் கிருஷ்ணா மேம் மாஸ்டர் கிட்ட கற்றுட்ருக்கேன். நான் 2009 அரங்கேற்றம் பண்ணேன் நாரதகான சபாவில். இப்போ நான் ஹொசூரில் பண்ணது அப்புறம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை டபுள் ஆக்கி 3 ஹார்ஸ் பண்ணியிருக்கேன். மேலும் அடுத்த கட்டமாக 5 மணி நேரம் சிறிதும் இடைவெளி கூட விடாமல் பரதநாட்டியம் ஆடுவதே தனது அடுத்த கட்ட லட்சியமாக தெரிவித்துள்ளார். பரத கலையின் சிறப்பை போற்றும் வகையில் உலக புகழ்பெற்ற சுவிட்சர்லாந்து ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் பரதக்கலையை போற்றும் விதமாக நுழைவு வாயிலில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பரதநாட்டியம் உருவான தமிழகத்திலோ இக்கலையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதால் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள 7 வகையான கலாச்சார நடனங்களான பரதநாட்டியம், கதகளி, கதக், குச்சிப்புடி, மோகினியாட்டம், ஒடிசி, மணிப்பூரி ஆகியவற்றில் முதன்மையானதாக கருதக்கூடிய பரதநாட்டியம் தமிழகத்தில் உருவானது. இந்த கலையை போற்றி வளர்ப்பதில் ஒவ்வொரு தமிழனுக்கும் முக்கிய பங்கு உண்டு. மேலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற பழமொழிக்கு ஏற்ப பிரதிஷா தர்ஷினி போன்ற மாணவிகளின் சாதனைகளும் இக்கலையின் ஆர்வத்தை மக்களிடையே அதிகரிக்க செய்துள்ளன. காலங்கள் மாறினாலும் கலைகள் மாறாது என்பது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மையாக உள்ளது. லோட்டஸ் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ராஜா.